விடாமுயற்சி படத்தோட சீன் பை சீன் ஃபுல் ஸ்டோரி ப்ளஸ் ரிவ்யூ நான் இங்கே தரப்போகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த சீன் தாங்க தலையோட என்ட்ரி சீனே. ஸோ நம்ம டீசரில் ஃபஸ்ட்டு இந்த சீன் தான் பார்த்துருப்போம். அந்த சீனை தான் வந்து தலையோட இன்ட்ரோ சீனாக வச்சுட்டாங்க. எந்த ஒரு பரபரப்பும் இல்லாமல் பிரம்மாண்டமும் இல்லாமல் ஒரு சிம்பிளான ஒரு இன்ட்ரோவை தலைக்கு இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த சீன் முடிஞ்ச கையோட கொஞ்ச நேரம் தலையும் த்ரிஷாவும் பேசுகிறாங்க. அந்த சீனில் நம்ம த்ரிஷா மேடம் வந்து தலைகிட்ட டிவோர்ஸ் கேட்குறாங்க. ஒரு சோகமான ஒரு சீன் ஃபஸ்ட்லேயே போகுது. ஆனால் அது கூடவே ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் பேரலாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே தான் இந்த சவாடிகா சாங் வந்து பட்டையை கிளப்பிடுச்சு. தேட்டரில் வந்து ஒரு வீடியோ சாங்காக பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த சாங் முடிஞ்ச கையோட ட்ரிப்பை ஆரம்பிக்கிறாங்க. அதாவது த்ரிஷா வந்து டிவோர்ஸ் கேட்டாங்க இல்லையா, அதனால அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு அவங்க போகிறாங்க. தலை வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீயே போக வேணாம், நானே காரில் எடுத்துகிட்டு வந்து விடுறேன், அது ஒரு ட்ரிப்பாக நமக்கு இருக்கட்டும், 12 வருஷம் நம்ம சேர்ந்து வாழ்ந்துருக்கோம், அட்லீஸ்ட் நம்ம பிரியறது இப்படியாவது இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி தலை சொல்லி அந்த ட்ரிப்பை ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீன்ஸ்லாம் தலை அஜித்தும் த்ரிஷாவும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, ஹாப்பியாக, இது எல்லாமே ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் தான். ஸோ அவங்க வந்து டல்லாக இருக்கிற சீன் எல்லாமே கரண்ட்டில் நடக்கிற மாதிரியும், அவங்க ஹாப்பியாக இருக்கிற சீன் எல்லாமே பாஸ்டில் நடக்கிற மாதிரியும் படத்தில் காமிச்சிருக்காங்க. இந்த சீன் தான் இந்த படத்தில் நடக்கிற ஃபஸ்ட்டு இன்சிடெண்ட். அதாவது வில்லனும் ஹீரோவும் பார்க்குற சீன், ஆரோவும் தலை அஜித்தும் பார்க்குற முதல் சீன் இந்த சீன் தான். ஸோ ஆரோ வந்து நம்ம தலை அஜித் காரில் போயிட்டு இருக்கும்போது குறுக்கால காரை விட்டு அவங்க 2 பேரும் அந்த இடத்துல ஒரு கிளாஷ் மூலமாக இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. இந்த சீனில் தான் ஆரோவும் தலை அஜித்தும் அந்த சண்டை போடுற மாதிரியான ஒரு சீனாக இருக்கும். பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் அவங்க 2 பேரும் மீட் பண்ணுறாங்க ஒரு பெட்ரோல் பங்க்கில். அந்த இடத்துல ஒரு பெரிய கைகலப்பு ஆகாமல் தலை அஜித்தோட காரை அந்த இடத்துல ரிப்பேர் பண்ணி விட்டுறாங்க. யார்? வில்லன் குரூப் எல்லாம். அதாவது கார் போய் கொஞ்சம் தூரம் ஆனதும் ஆஃப் ஆகிற மாதிரி சில ஒயர்ஸ் எல்லாம் பிடுங்கி விட்டுறாங்க இந்த இடத்துல. அதே நேரத்திலே பேரலாக த்ரிஷா, அர்ஜுன், ரெஜினா கேசன்ட்ரா 3 பேரும் மீட் பண்ணுறாங்க அந்த பெட்ரோல் பங்க்லேயே. அவங்க வந்து அந்த சூப்பர் மார்க்கெட் இருக்கு இல்லையா, அதில் வந்து 3 பேர் சேர்ந்து பேசிக்கிறாங்க. இந்த சீன் தான் அர்ஜுனும் ரெஜினா கேசன்ட்ராவும் படத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிற ஃபஸ்ட்டு சீனே. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு சீனே த்ரிஷா கூட தான் பேசுகிறாங்க. நாங்களும் வந்து இந்தியா தான், தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. திரும்ப பெட்ரோல் பேங்க்லேருந்து கிளம்புனதுக்கப்புறம் இந்த சீன் பார்த்தீங்க அப்படின்னா, காரு ரிப்பேர் ஆகுது ரோட்டில். ஸோ ரிப்பேர் ஆன கொஞ்ச நேரத்தில் ஆரோவும் அவங்க டீமும் பிரச்சனை பண்ணுறதுக்காக ஹம்மர் காரில் வராங்க. ஸோ அதே நேரத்தில் இவங்க காருக்கு பின்னாடி அர்ஜுனும் ரெஜினா கேசன்ட்ராவும் பெரிய ட்ரக்கில் வராங்க. அந்த ட்ரக் வந்து அவங்க 2 பேரும் ஓன் பண்ணுற ட்ரக்கு அப்படின்னு சொல்லி அந்த ட்ரக்கை பற்றி அவங்க பெட்ரோல் பேங்க்லேயே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் தலை அஜித்துக்கும் த்ரிஷாவுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும், இவங்களோட ட்ரக்கு தானே, ஏறி இதில் போயிடலாம் அப்படின்ற மாதிரி நம்பியிருப்பாங்க. நம்பிக்கையின் பேரில் தலை அஜித் த்ரிஷாவை அந்த பர்டிகுலர் ட்ரக்கில் வந்து ஏற்றி அனுப்புகிறாரு. நியர்பை ஹோட்டலில் இறங்கிக்கோ, நான் வந்து காரை ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு. அங்கேருந்து அவங்க கிளம்புன கொஞ்ச நேரத்துலேயே தலை அஜித் திரும்பவும் வந்து காரை ரெடி பண்ண பார்க்குறாரு. அங்கே ஒயர்லாம் பிடிங்கி இருக்கிறத பார்த்துட்டு அதெல்லாம் சொருவி விட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாரு. ஸ்டார்ட்டும் ஆயிடுது. அங்கேருந்து நேராக அவர் சொன்ன அந்த ஹோட்டலுக்கு போகிறாரு. அங்கே த்ரிஷா இல்லை. தலை அஜித் அந்த ஹோட்டலுக்குள்ளே போகும்போது எல்லாருமே ஒரு மாதிரி தலையை பார்ப்பாங்க. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க முக்கால்வாசி பேத்துக்கு தெரியும் த்ரிஷாவை கிடச்சிட்டாங்க, அதை கேட்க தான் இவர் இங்கே வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி. அந்த ஹோட்டலில் தான் இந்த கேரக்டர் இருக்கும். இதை தான் வந்து தலை அஜித்தோட யங்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ரூமர் கிளப்பினாங்க. ஆனால் இவர் வீணா போன வெள்ளைக்காரன் அங்கே தான் இருப்பான். ஆனால் எதுக்கு இருக்கானே தெரியாது இந்த படத்தில். அந்த ஹோட்டலில் இருக்கிறவங்க சரியாக கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அதனால் அஜித் என்ன பண்ணுவார்னா, சிசிடிவியோட சாஃப்ட் காப்பி காட்டுங்க, நான் அதை பார்த்துட்டு என் ஒய்ஃப் இங்கே வந்திருக்காளா இல்லைன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை அந்த ஹோட்டலில் பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலை விட்டு அவரை வெளில அமைச்சிருவாங்க. ஸோ கார்லேயே தேடுற சீன் தான் இந்த சீன் எல்லாமே. இப்படி தேடி போகும்போது தான் இந்த கேரக்டர் உள்ளே வருது. ஃபஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா போலீஸே வந்து ஹெல்ப் பண்ணி அவங்க தான் ஸ்கெட்ச் போட்டு தராங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு இன்ஃபர்மேஷனை தலைக்கு இங்கே அவர் பாஸ் பண்ணி, போலீஸே தப்பானவங்க, அதனால தலை அஜித்தும் போலீஸ்கிட்ட போகக்கூடாதுன்ற மாதிரி ஒரு விண்பத்தை அவர் உருவாக்கிடுவார். அவரே தேடி போகும்போது அவர் ஏற்றி அமைச்ச அந்த ட்ரக்கை பார்க்குறாரு. அர்ஜுனும் உள்ளே தான் இருக்காரு. ஆனால் இவர் கூப்பிட அர்ஜுன் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் போகிறதுனால அவர் ட்ரக்கு முன்னாடி காரை நிறுத்தி ட்ரக்கை நிறுத்துறாங்க. ட்ரக்கை நிறுத்திட்டு அர்ஜுனை போய் பார்த்துட்டு ஏன் நிறுத்த மாட்டேங்கன்னு கேட்குறாரு. அர்ஜுன் யாரோ மாதிரி பேச அங்கே தான் தலை அஜித்துக்கு ஒரு பெரிய சந்தேகமே வருது. அர்ஜுன்கிட்ட என் ஒய்ஃப் எங்கே அப்படின்னு கேட்க, நீ என்ன சொல்கிறனே தெரியலன்னு அர்ஜுன் சொல்ல ஒரு பெரிய கிளாஷ் உருவாக்குது. அந்த நேரத்தில் தான் போலீஸ் அங்கே வருது. ஸோ போலீஸ் வந்ததும் போலீஸ்கிட்ட இந்தமாரி இந்த ட்ரக்கில் என் ஒய்ஃபை ஏற்றி அமைச்சேன், ஆனால் இவர் இல்லைன்னு சொல்கிறாரு, இந்த ட்ரக்கையே செக் பண்ணுங்க அப்படின்னுவார். ஸோ போலீஸ்காரங்களும் போய் ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. அங்கேருந்து அர்ஜுன் அவங்க அமுச்சு விட்ருவாங்க.
தலை அஜித்தையும் இன்னொரு பக்கம் அமுச்சு விட்ருவாங்க. இந்த கேரக்டர் உள்ளே வரும்போது தான் வந்து இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃபை நான் பார்த்தேன், இந்த இடத்துல போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃபை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான ரூட்டுக்கு வழி காமிச்சு விட்றாரு. அந்த ரூட்லேயும் நம்ம தலை போகிறாரு. அங்கே போகிற இடத்துல தான் இந்த ஹம்மர் கார் நிற்கிது, அதாவது ஆரோவோட அந்த ஹம்மர் கார் நிற்கிது. ஸோ அதை வந்து கண்ணாடியை தொடச்சி உள்ளே யாரும் இருக்காங்களான்னு பார்க்குறாரு. உள்ளே யாரும் இல்லை. அந்த நேரத்தில் பின்னாடி இருந்து ஆரோ தலையில் வந்து அடிக்கிறாரு ஒரு பாட்டிலை வச்சு. ஸோ தலை கீழே விழுறாரு. ஸோ அங்கே இருக்கிறவங்களாம் சேர்ந்து தலை அஜித்தை அடித்து கட்டி போட்டு முட்டி போட வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சீன் வருது. அதாவது டீசரில் வர ஃபஸ்ட்டு சீனே அங்கே தான் வருது. ஸோ தலையை தான் அந்த கார்லேருந்து தூக்கி கீழே போடுறாங்க. போட்டதுமே அவருக்கு கண்ணு மங்கலாயிருது. ஸோ அதனால தான் மங்களாவே அர்ஜுன் வர்றதை காமிக்கிறாங்க. அந்த சீன் தான் பார்த்தீங்க அப்படின்னா தேட்டரில் நம்ம அர்ஜுனை பார்க்குற 3வது சீன் நம்ம தலை அஜித்துக்கு. அங்கே தான் ரெஜினா கேசன்ட்ராவையும் அவர் மீட் பண்ணுறாரு. ஸோ ரெஜினா கேசன்ட்ரா வந்து ஒரு பொய்யான ஒரு கதையை நம்ம தலை அஜித்துக்கிட்ட அங்கே சொல்கிறாங்க. அதாவது உன்னை கடத்த சொல்லி கொலை பண்ண சொன்னது உன் ஒய்ஃப் தான், உன் ஒய்ஃப் இப்போ சேஃபாக இருக்காங்க, ஸோ அதனால் உன் ஒய்ஃபை நாங்கள் கொண்டுறோம், நீங்கள் அவள் கொடுக்குறத விட டபுள் மடங்கு பணம் எனக்கு தாங்கன்னு ஒரு பெரிய பேச்சுவார்த்தை அங்கே ரெஜினா கேசன்ட்ராவும் அர்ஜுனும் நம்ம தலை அஜித்துக்கிட்ட நடத்துகிறாங்க. ஸோ தலை அஜித் வந்து ஆனால் நம்பலை, இருந்தாலும் அவங்க கேட்குற பணத்தை நான் கொடுக்குறேன், என்னோட ஒய்ஃபையும் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அங்கே அவர் கேட்குறாரு. இந்த சீனில் தான் ரெஜினா கேசன்ட்ரா இந்த மாதிரி பொண்ணோட வாழவே தேவையில்லை அப்படின்ற மாதிரியான டைலாக் டீசரில் நீங்கள் கேட்டு பார்த்துருக்கலாம். அஜித் பணம் தர ஒத்துக்கிறாரு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தலைக்கிட்ட ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி பெருசாக பேக் கொடுத்து இங்கே ஒரு பேங்க் இருக்குது, அந்த பேங்க்கில் போயிட்டு நீ உன்னோட வாழ்நாளில் சம்பாரித்த எல்லா பணத்தையும் கேஷாக விட்ரா பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு நீ போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு 45 நிமிஷம் டைமும் வைக்கிறாங்க. அங்கேருந்து அவர் வேகமாக ஓடுறாரு. அந்த ஊரில் வெறும் 200 ஃபேமிலி தான் இருக்குது, ஒரு பேங்க் இருக்குது. ஸோ உள்ளே போனதுமே அங்கே இருக்கிற பேங்க் மேனேஜருக்கு ஒரு டவுட்டு. அங்கே இருக்கிறவங்களும் தலையை ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க. ஏன்னா உள்ள அர்ஜுனோட ஆளுங்கள் நிறைய பேர் இருக்காங்க. தலை அங்கே போய் என்ன பண்ணுறாரு, மேனேஜர்கிட்ட என்ன சொல்கிறான்றத பேக்கில் இருந்து வாட்ச் பண்ணுறாங்க. எல்லா பணத்தையும் அவர் வாங்கிட்டு வெளில வரும்போது இந்த சீனை காட்டுறாங்க. அந்த நேரத்தில் டெலிஃபோன் பூத்துலாம் காமிச்சிருப்பாங்க இல்லையா, தலை அஜித் வந்து போகிற மாதிரி, அந்த பூத்தில் வந்து ஒரு ரிங் அடிக்கும். அந்த வயசானவர் உனக்கு தான் அந்த ஃபோன் போய் எடு அப்படின்னுவார். ஸோ தலை அஜித் அந்த ஃபோனை அட்டன் பண்ணி ரொம்ப தூரம் ரோட்டில் நடந்து போகிறாரு. ஸோ ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும் போது தான் ஆரவ் இந்த சீன் வந்து என்ட்ரு ஆகுது. ஸோ இந்த சீனில் ஆரவ் கிட்ட வந்து என் ஒய்ஃப் எங்கன்னு கேட்க, நம்ம ஆரவ் பணத்தை முதல்ல கொடு, அதுக்கப்புறம் நான் வந்து உன் ஒய்ஃப் எங்கே இருக்காங்கன்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பேச்சுவார்த்தை நடக்குது. உடனே ஆரவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அடித்து போட்டு தலையை வந்து கட்டி ஹம்மரில் போட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க எங்கே கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்றது நீங்கள் படத்தில் பார்த்தா தெரிஞ்சுக்கும். இன்னொரு பக்கம் தலை அவர் கையில் வந்து பேங்க்லேருந்து ஒரு பேனா மாதிரி எடுத்துருப்பார். அதை வச்சு அவர் கட்டை வந்து அப்படியே பிச்சிட்டு இருப்பார் அந்த ஹம்மர் காருக்குள்ளே. ஸோ இந்த ஹம்மர் காருக்குள்ளே அவர் அதை பிச்ச வேகத்துக்கு ஒரு ஃபைட் சீன் வரும் பாருங்கள். சும்மா 360 டிகிரியில் சுற்றி சுற்றி கேமரா எடுத்துருப்பாங்க. அந்த ஃபைட் சீன் படத்தில் ரொம்பவுமே தரமான சீனு, யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. படத்துக்கு ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்குற சீனே இதுதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். காருக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் இந்த ஃபைட் சீன் தொடர்ந்து நடக்கும். எல்லாத்தையும் அடிச்சு போட்டு காரில் நம்ம ஆரவை கட்டி போட்டு ஆரவகிட்ட வந்து டார்ச்சர் பண்ணுறாரு நம்ம அஜித். எங்கே என் ஒய்ஃப் இருக்கா அப்படின்னு கேட்டு டார்ச்சர் பண்ணுவார். அந்த நேரத்தில் தான் போலீஸ் அங்கே வருவாங்க. ஸோ போலீஸ்கிட்ட தலை அஜித் அவருடைய கன்னை கொடுத்துட்டு என்னோட ஒய்ஃபை இவன் தான் கடத்திட்டு போயிருக்கான், இவங்கிட்டேருந்து என் ஒய்ஃபை வந்து எப்படியா மீட்டு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த போலீஸ்கார் நம்பவே மாட்டார். ஆரோ அந்த கேப்பில் அவர் காருக்குள்ளேருந்து கட்டை பிரிச்சுட்டு இன்னொரு கன்னை எடுத்துகிட்டு வந்து போலீஸை சுற்றுவாங்க. அந்த கேப்பில் தலை அஜித் அங்கேருந்து ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறாரு. நம்ம ஆரோ இந்த சீனில் நம்ம தலை அஜித்தை அங்கே தேடுறாங்க. ஸோ அஜித் கிடைக்காத காரணத்தால் கோவப்பட்டு ஆரவ் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அஜித் வெளில வந்து அந்த போலீஸ்காரில் வந்து இது மாதிரி ஆஃபீஸர் டவுன் அப்படின்ற ஒரு நியூஸை வந்து போலீஸ்க்கு கொடுத்துட்டு அந்த போலீஸ்காரனை அங்கேயே விட்டுட்டு போலீஸ் காரை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. உண்மையாலுமே அர்ஜுனும் ரெஜினா கேசன்ட்ராவும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நம்ம வந்து தப்பிச்சு வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி ட்ரெய்லரை பார்த்து நம்பியிருப்போம். ஏன்னா அவங்க காஸ்டியூம் அப்படி இருந்துச்சு. ஆனால் இங்கே வேற நடந்திருக்கு. என்னன்னா அவங்க பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சிருப்பாங்க. ரெஜினா கேசன்ட்ரா ஒரு சைக்கோவாக இருப்பாங்க. அதே ஹாஸ்பிட்டலில் நம்ம அர்ஜுனும் இருப்பார். அர்ஜுன் வந்து ரெஜினா கேசன்ட்ராவை பார்த்து அப்படி லவ் ஆகி அங்கேருந்து ரெஜினா கேசன்ட்ராவை அவர் காப்பாற்றி கூப்பிட்டு போய் ரெஜினா கேசன்ட்ராவோட அம்மா அப்பாவெல்லாம் கொண்டு அவங்க ஒரு பெரிய வில்லி அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாரு நம்ம மஹி திருமணி. ஆனால் ஒரு பக்கத்தில் நம்ம அர்ஜுனும் ரெஜினா கேசன்ட்ராவும் படத்தில் ஒரு பைத்தியம் அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக அவங்க நடிக்கிறத பற்றி நான் சொல்ல, ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. அவங்க கேரக்டர் படி அவங்க 2 பேரும் ஒரு மென்டலி இல் பர்சன். அஜித் அங்கேருந்து போலீஸ்கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு இல்லையா.
ஸோ கிளம்புற அந்த கேப்பில் திரும்ப எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் அவர் சுற்றிட்டு இருப்பார். அந்த நேரத்தில் அவர் பேங்க்லேருந்து வெளில வரும்போது ஒரு வயசானவர் வந்து இந்த ஃபோன் உனக்கு தான் சொல்லியிருப்பார் தெரியுமா. ஸோ அவர் காரில் போகிறத பார்ப்பார். அவரை ஃபாலோ பண்ணிவிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு சூப்பரான ஒரு ஃபைட் சீன் இருக்கும். அந்த வயசானவரோட அம்மா வேறு லெவலில் ஒரு சம்பவம் பண்ணுவாங்க. அந்த சீன்லாம் தேட்டரில் நீங்கள் பார்த்து கை தட்டுவீங்க. அந்த இடத்துல அவங்க கொடுக்குற டிப்பை வச்சுட்டு அர்ஜுன் இருக்கிற இடத்துக்கு நம்ம தல அஜித் கண்டுபிடிச்சி போயிடுவார். ஸோ இந்த சீன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேறு லெவல் ஃபைட் சீனாக இருக்கும். இந்த எல்லா சீனுமே ஃபைட் சீனாகவே இருக்கும். அதாவது அந்த கிளைமேக்ஸ் ஃபுல்லாகவே ஒரு ஃபைட் சீன்லேயே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அந்த ஃபைட் சீன் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்காது, ஆனால் பக்காவாக இருக்கும். பத்திக்கிச்சி சாங்கோட அந்த ஃபைட் சீனை பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். தேட்டரில் எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க அந்த மொமெண்ட்டை. இந்த சீனில் ரெஜினா கேசன்ட்ராவும் தல அஜித்தும் கண்ணாடியை உடச்சிட்டு கீழே விடும்போது ரெஜினா கேசன்ட்ரா அங்கே இருக்கிற ஒரு ஆசிடில் விழுந்துருவாங்க. அந்த ஆசிட் வந்து அவங்கள வந்து என்ன சொல்கிறது வேக வச்சு சாவடிச்சிரும். அங்கே தான் வந்து அர்ஜுனும் வராரு. ஸோ என்னோட லவ்வரை எப்படி நீ வந்து சாவடிச்சிட்ட இந்த மாதிரி அசிங்கமாக்கி அப்படின்ற கோவப்பட்டு அங்கே நம்ம அர்ஜுனுக்கும் தல அஜித்துக்கும் ஒரு பெரிய சண்டை நடக்கும். ஸோ அந்த சண்டையின் முடிவில் அர்ஜுனே வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து செத்துடுறாரு. அதாவது ஹீரோயினை எங்கேயோ ஒரு இடத்துல பூமிக்கு அடியில் ஒழிச்சு வச்சிடுறாங்க. ஸோ நீயே முடிஞ்சால் கண்டுபிடிச்சிக்கோ, அவங்க ஹெல்லில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் இறந்து போயிடுறாரு. ஸோ இந்த சீன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டீசர்லேயே வந்திருக்கும். இங்கே தான் வந்து தல அஜித் த்ரிஷாவை அந்த மண்ணுக்கு கீழே கண்டுபிடிப்பார். அவர் கண்டுபிடிக்கும் போது வேறு யாரையோ வந்து த்ரிஷா நினச்சிட்டு கட்டி பிடிச்சிருவார். ஏன்னா அவங்க மூஞ்சி ஃபுல்லாக கட்டு போட்டிருக்கும். அவங்க ஆக்சுவலாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பொண்களை கடத்தி அவங்க மூஞ்சை மாற்றி அவங்க வந்து ரஷ்யாவுக்கு விற்கிறது தான் அவங்களோட பிஸ்னஸாக இருந்துச்சு. அதாவது அர்ஜுனும் ரெஜினா கேசன்ட்ராவும் பண்ணுற பிஸ்னஸ், சரிங்களா. ஸோ த்ரிஷாவை அந்தமாரி பண்ணலான்னு அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே தான் நம்ம அஜித் அவர்கள் உள்ளே பூந்து எல்லா வேலைகளையும் பார்த்து த்ரிஷாவை காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றின அந்த கேப்பில் அங்கே இருந்த டாக்டர், நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, இவர் தான் உங்களை காப்பாற்றிருக்காரு, கண்டிப்பாக நீங்கள் வந்து சிதஞ்சு போயிருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே த்ரிஷாவுக்கு பழையபடி லவ் இவர் மேலே, யார் தல அஜித் மேலே வந்துருதான். ஸோ ஒரு லவ் வந்து திரும்ப மலர்ற மாதிரியான ஒரு சீனை காமிச்சு படத்தை அங்கே முடிக்கிறாங்க. ஸோ டைவோர்ஸ் கேட்டவங்க திரும்பவும் தல அஜித்தை லவ் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து இந்த மாதிரி காமிச்சிருப்பார் மகேஷ் திருமணி. படம் ஓவராலாக சொல்லணும்னா எந்த ஒரு ஹைப்புமே கிடையாது. ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்லாம் எதுவுமே பெருசாக கிடையாது. எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்குற சீன்ஸாக மட்டும்தான் இருக்கும். ஸோ ரெஜினா கேசன்ட்ரா சொல்கிற பொய் தான் இன்டர்வல் கேப்பில் சூப்பராக இருக்கும். த்ரிஷா தான் வில்லின்ற மாதிரி நம்மளை நம்ப வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்க வில்லியாக இருக்க மாட்டாங்க. அது வந்து ரெஜினா கேசன்ட்ரா சொல்கிற ஒரு பொய்யாக இருக்கும். நீங்கள் படத்தை ஃபுல்லாக தேட்டரில் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஆனால் இந்த படம் ஃபேன்ஸ்லாம் கொண்டாடுற அளவுக்கு பிரம்மாண்ட படம் கிடையாது. ஃபேமிலி எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நார்மலான காமன் மேன் படம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய கலெக்ஷனை பண்ணணும் நான் நம்புகிறேன். நீங்கள் படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி. எனக்கு ஓவராலாக பிடிச்சிருக்கு. படத்தை நான் என்ஜாய் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மட்டும்தான் லைட்டாக லேக் ஆச்சு, செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு.